Welcome to Business Media and Mahatech Solutions. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு டாடி என்ன புது ஆஃபர் வச்சுருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாண்டியன் பிரசஸ் எலக்ட்ரானிக் நிறுவனத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பிரசஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மஹாடெக் சொல்யூஷன். சென்னை பாடியில் இருக்குது. பாடியில் நியர்பை சரவணா ஸ்டோர் பக்கத்தில் அப்படியே நேராக லூகாஸ் டிஎஸ் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது. வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ எதுக்காக இந்த வீடியோ நாங்கள் பிஸ்னஸ் மீடியா யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறேங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் லைட் யூஸ் கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது யூஸ்டு கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்ஸ் நம்ம நிறைய செல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றிய வீடியோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம வீடியோ போட போகிறோம், அந்த கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் இருக்குது, என்ன கம்ப்யூட்டர் பற்றி நம்ம வந்து வீடியோ இன்றைக்கி போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் மீடியா வாடிக்கையாளருக்கு நான் தெரிவிக்கிறேன். அதுக்காக மறக்காமல் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம பாப்பா சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் நம்மளோட பிஸ்னஸ் மீடியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க, இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகமயமாக்கப்பட்டிருக்குது. கம்ப்யூட்டர் வந்து இன்றைக்கி ஒரு நம்முடைய சிறிய நிறுவனத்திலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய கார்பரேட் கம்ப்யூட்டர் நிறுவனம் வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்து அத்தியாவசியமான பொருளாக இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் நம்மகிட்ட என்னென்ன கம்ப்யூட்டர் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55,000லேருந்து ஒரு 65,000 வரைக்கும் வாங்குற கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் ஒரு 7,000 ஒரு 25,000 வரைக்கும் நல்ல ஒரு கார்பரேட் மாடல் கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கிடைக்குது. ஸோ கம்ப்யூட்டர் இல்லாத உலகமே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. அதாவது கணினியை நம்பினோர் கைவிடப்படார் மறுபடி சொல்ல கேட்டுங்க. கணினியை நம்பினோர் கைவிடப்படார் என்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கம்ப்யூட்டர் இல்லைனா இன்றைக்கி வந்து உலகமே இல்லை. கம்ப்யூட்டரில் எல்லாமே நீ பழகிட்டு இருக்கோம். ஒரு சிறிய நிறுவனத்தில் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 லெக்சர் வச்சுருப்போம். லெக்சர்ஸ் வச்சுருப்போம். அதுபோல் நோட் புக்கு ஜேர்னல் என்ட்ரிக்கு தனியாக வச்சுருப்போம், ட்ரையல் பண்ண தனியாக வச்சுருப்போம், பேலன்ஸ் ஷீட் தனியாக வச்சுருப்போம். அந்த கம்ப்யூட்டர் அழகாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேலி சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் ஒரு சின்ன என்ட்ரி போட்டாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் போய் பேலன்ஸ் ஷீட்டில் உட்காந்துரும். ஸோ வருஷம் நீங்கள் வந்து கணக்கு பார்க்குறதுக்கு கம்பெனி அக்கௌண்ட் முடிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப வசதியாக இருக்கும். அதுபோல் சின்ன ஸ்கூல்லேருந்து பெரிய காலேஜஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து புது அட்மிஷன் வரும்போது நிறைய கம்ப்யூட்டர் வந்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து பல லட்சங்களை வந்து செலவழிக்க வேண்டியிருக்கும். ஸோ வந்து அவங்களாம் வந்து ஸ்டூடெண்ட் படிப்புக்கு என்ன வேணும், இந்த வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு 5 வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு 50,000 வாங்குற கம்ப்யூட்டர் நம்மகிட்ட ஒரு 15,000 வாங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கிட்ட 8லேருந்து ஒரு 5 வருஷம் 5லேருந்து 8 வருஷம் வரைக்கும் நல்லா அவங்க பயன்படுத்தி ப்ராஜெக்டை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுமாதிரி கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கிடைக்குது. ஸோ கம்ப்யூட்டரை இந்த என்னெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெல் பிராண்ட் இருக்குது பாருங்கள். இதில் பக்கத்தில் வந்து காமிங்க, டெல் பிராண்டை காமிங்க. இதே மாதிரி டெல் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்ட் CPU பார்த்தீங்கன்னா டெல் ஆப்டிப்ளெக்ஸ் மிஷின் பேர். இந்த மிஷின் வந்து டெல் SFF கேபினெட்டர், அதாவது ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர்னு பேர். ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் SFF கேபினெட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் பண்ண 4 USB இருக்குது, 2.0 USB 3.0 அந்த மாதிரி ஆடியோ ஜாக் ஹெட்செட் அவுட் இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா USB போர்ட்டில் முன்னால் 4 சொன்னோம் இல்லையா, அதுபோல் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் லைன்லாம் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம், HDMI போட்டிருக்குது, அதுபோல் டி போர்ட் 2 இருக்குது. அதுபோல் வந்து காம் போர்ட்டுன்னு பேர். இது வந்து காம் போர்ட்னா சீரியல் போர்ட்டுன்னு பேர். கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துகிற கம்பெனி பயன்படுத்தலாம். அதுபோல் இதில் நீங்கள் VGA இன்புட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு போர்ட் உள்ள ரெடியாக இருக்குது. அதுபோல் PS2 கீபோர்டு மவுஸ் போட்டிருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா காமிங்க. அதுபோல் USB போர்ட்டில் 1 2 3 4 5 6 இங்கே பேக்கில் ஃப்ரண்டில் 4 போட்டு காமிச்சேன். அதுபோல் பேக்கில் ஒரு 6 போட்டு இருக்குது. இதில் வந்து 2.0 3.0 USB போட்டு மொத்தம் டோட்டலாக இந்த கம்ப்யூட்டரில் 10 USB போட்டிருக்குது. அதுபோல் லேண்ட் போட்டிருக்குது, பவர் கேபிள் போட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான கம்ப்யூட்டர் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குதை ஜஸ்ட் பார்க்குறேன் பாருங்கள். இதில் வந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணால் இது Core i5 8th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். கொஞ்சம் மேலே தள்ளி காமிங்க நல்லா கரெக்டாக. இந்த கேபினெட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. பாருங்கள், ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈஸி, ரொம்ப வெயிட்லெஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கிலோ தான் இருக்கும் நம்ம கம்ப்யூட்டர். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து என்னென்ன ஹார்ட்வேர்லாம் பயன்படுத்திருக்காங்க ஜஸ்ட் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1 TBலேருந்து 4 TB வரைக்கும் ஹார்ட் டிஸ்க்கு ஷார்ட் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். இதில் SSD ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஷார்ட்டா கேபிள் ரெடியாக இருக்குது. இது வேறு ஷார்ட் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம், ஷார்ட்டாக SSD ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். அதுபோல் NVMe M.2 SSD ஹார்ட் டிஸ்க். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான். NVMe SSD ஹார்ட் டிஸ்க்னு பேர். M.2 போட்டுக்கலாம், அதுபோல் NVMeன்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீரியல் லெவலில் சின்னதாக இருக்கிற ஹார்ட் டிஸ்க் இதில் OS சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெல் பார்த்தீங்கன்னா போர்டு கூட பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் டெல்லு தான். டெல் பிராண்டட் போர்டு தான் இதில் இருக்குது. ஸோ பிராண்டட் கம்ப்யூட்டர் தான், இது அசம்பிள் கம்ப்யூட்டர் கிடையாது. அப்புறம் ரேம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 8 GB. ஸோ 8 GB சிங்கிள் ரேம் இருக்குதுல்ல.
ஸோ 8GB DDR4 ரேம் 8GB DDR4 ரேம் சிங்கிள் ரேம் இருக்குது. இந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் பண்ணுற பாருங்கள். 8GB DDR4 ரேம் இதில் வந்து நீங்கள் மாற்றி போட்டால் இன்சர்ட் பண்ண முடியாது. DDR ரேமில் பார்த்தீங்கன்னா DDR2 DDR3 இருக்குது. இது இப்போ இது DDR4 ரேம் சப்போர்ட் கம்ப்யூட்டர். அதுபோல் ரேமில் ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 ஸ்லாட் 4 இருக்குது. ஸோ 8GB × 4 போட்டால் கூட 4×32GB வரைக்கும் ரேம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி வந்து சப்போஸ் நாளைக்கு 16GB வேணும்னா கூட பக்கத்து ஸ்லாட்டில் வந்து 8GB போட்டால் 16GB மாறிடும். இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வந்து i5 6th ஜென்ரேஷன் இருக்குது, 7th ஜென் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதுபோல் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 8GB ஸ்லாட்டு PCI எக்ஸ்பிரஸ் கார்டு ஸ்லாட் இருக்குது. பக்கத்தில் வந்து காமிங்க பிசி இந்த ப்ளூ கலர் ஸ்லாட் இருக்குது பாருங்கள். இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வேணுங்கிறவங்களுக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அதுபோல் இதை வச்சுருவோம். ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த கம்ப்யூட்டரை, பிராண்டட் கம்ப்யூட்டர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷனை வந்து ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா CPU ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு சின்ன வெயிட்டில் எஸ்எஸ் கம்ப்யூட்டர் கிடைக்கும். இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே இங்கே பாருங்கள் கனெக்ட் பண்ணி இது மாதிரி மானிட்டர் இருக்குதுங்க. ஸோ இது ஒரு மானிட்டர், இது ஒரு கான்ஃபிகரேஷனை பார்க்கலாம் பாருங்கள். ஒரு கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோ செட்டப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 6th ஜென்ரேஷன் ப்ராசஸரில் 3.20 GHz 3.1 GHz ப்ராசஸரில் எடுக்கும். இது ரேம் இன்ஸ்டால் மெமரி ஏற்கனவே உள்ள சிங்கிள் ரேம் காமிச்சல், அதுபோல் 8GB ரேம் இருக்குது. இதில் டிவைஸ் ஐடி மேக் ஐடி எல்லாமே எடுத்துக்கணும். இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் இதில் ஸ்பெஷலாக ஒன்று எனக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் ஒரிஜினல் தான் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம கார்பரேட்டில் சப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வெர்ஷன் தான் வந்து விண்டோஸை வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து போட்டிருக்காங்க. அந்த லைசன்ஸ் வெர்ஷன் கீ வந்து ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுங்க. பாருங்கள் காமிக்கிறேன், இது பாருங்கள். எடிஷன் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் ஆக்டிவேஷன் விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த கம்ப்யூட்டரில் நம்மகிட்ட கிடைக்கிற கம்ப்யூட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸு ஆக்டிவேட்டட் டிஜிட்டல் லைசன்ஸ் ஆக்டிவேட்டட் வெர்ஷன் தான் நம்மகிட்ட கிடைக்குங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பைரேட்டர் கிடையாது நம்மகிட்ட. எல்லாம் விண்டோஸ் பாருங்கள், விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ். ஸோ வந்து இது மாதிரி நம்மகிட்ட என்னென்ன கார்பரேட் கம்ப்யூட்டர் நம்மகிட்ட வந்து ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி போர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்துங்க. ஸோ கம்ப்யூட்டர் வேணுறவங்க மெயினாக வந்து நம்மகிட்ட வந்து மினிமம் வந்து 7,500 ஆரம்பிச்சு மினிமம் 25,000 வரைக்கும் ஃபுல் செட்டாக கம்ப்யூட்டர் கிடைக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா டைனி CPU கிடைக்கும். டைனி இப்போ லெஸ் தென் 1 kg இது கம்ப்யூட்டர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனி CPU. இதில் கூட 2 USB போட்டிருக்குது, 2 ஹெச் ஆடியோ அவுட் போட்டிருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா VGA 4 USB போர்ட், LAN போர்ட், HDMI போட்டிருக்குது. இது டெல் தான், டெல் டைனி PC கிடைக்கும். இது மாதிரியான PC நம்ம ரெடியாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் வரவங்க மறக்காமல் நீங்கள் நாங்கள் சென்னையில் பாடியில் ஆஃபீஸ் கம்பெனி வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு இருந்தாலும் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் கம்மி விலையில் வாங்கணும், நல்லா லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் வாங்கணும் அப்படின்னா என் நம்பர் நோட் பண்ணிங்க. 9976112503. மறுபடியும் சொல்கிறேன், 9976112503. மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 9003248032 9003248032 இல்லைனா 9884165931 9884165931. இந்த நம்பருக்கு காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னென்ன கம்ப்யூட்டர் வேணும், என்னென்ன கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் வேணுங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவரை நம்முடைய ஆதரவு நமது மகாடெக் சொல்யூஷன் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மகாடெக் சொல்யூஷன் நிறுவனத்தின் மூலமாகவும் பிஸ்னஸ் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனத்தின் மூலமாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.